ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எக் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 4 எக்கை எடுத்திருக்கேன். அது ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் சால்ட், 1 டீஸ்பூன் பெப்பர் அண்ட் 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற எக்கை இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இப்போது கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எக் பாத்திரத்தை உள்ளே சேர்த்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி கத்தியோ இல்லைன்னா ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்தோம்னா ஒட்டாமல் வரணும். ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஓரத்தில் கத்தியை வச்சு எடுத்து விட்டு இதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் பெப்பர் அண்ட் 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நான் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நான் வீடியோவில் காட்டலை. இப்போ லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றி மிதமான சூட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எக்கை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி பிளேட்டுக்கு மாற்றினா ரொம்பவே டேஸ்டியான எக் 65 ரெடி. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு டிஷ்ஷில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய்.